மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். எங்க வேணா யார வேணா ஏமாத்தலாம். இங்க எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாத்தது போட்டு பிறந்ததாயா வரணும் என்று வரேன் தனியா. பாகிஸ்தானை வீழ்த்தி உலக கோப்பையை வென்றதாக கடையில் வாங்கிய கோப்பையை காட்டி முதலமைச்சர் ஸ்டாலினை மாற்றுத்திறனாளி வீரர் ஏமாற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைத்தளத்தில் இந்த விஷயந்தான் பெரிய லெவலில் ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது ஒரு பெரிய அவமானமாக தான் பார்க்கப்படணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழக முதல்வர் அவர்களை அப்பா அப்பாங்கிற எல்லா மாணவர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு நிறைய தேர்தல் அறிக்கை எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதை 90% எல்லாத்தையும் விட்டதாக சொல்கிறாரு. அதாவது தேர்தல் அறிக்கை கொடுக்காத சில விஷயங்களும் சேர்த்து நாங்கள் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சில விஷயத்தை பண்ணதுனால தான் தமிழக மாணவர்களானாலும் சரி எல்லாரும் சேர்ந்து என்னை அப்பான்னு கூப்பிடுறாங்கன்ற மாதிரி விஷயம்தான். ஆனால் தமிழக மக்களிடையே இது பெரிய லெவலில் இது ரசிக்கப்படவில்லைன்னு தான் பார்க்கணும். எல்லாம் பெரிய லெவலில் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான். பொதுவாக தமிழகத்தில் அரசியலில் அம்மாங்கிற ஒரு உண்மையிலேயே முத்திரை பதிச்சது தான். அதே மாதிரி கலைஞர் ஆனாலும் கூட முத்திரை பதிச்சிருக்குதா. கலைஞர் அப்படின்னு சொன்னாலே கருணாநிதி அப்படின்னு சொல்லலாம். அம்மானாலே அதாவது முதலமைச்சர் முன்னாள் ஜெயலலிதா அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதெல்லாம் ஒரு தானா வர்ற விஷயன்ற மாதிரி தான். ஏதோ ஆக்கப்பூர்வமான செயல்கள் செஞ்சு வர்ற விஷயம். இன்னொன்று, மக்கள் மத்தியில் அது அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு விஷயம் இருந்து பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் இது ஏதோ ஒரு செயற்கையாக பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களான்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல வரும். இருந்தாலும் நல்லது செஞ்சு நல்லது அந்த வார்த்தையை வாங்கினா தப்பில்லை மக்கள் மத்தியில். ஆனால் அந்த மாதிரி அது ஒரு தானா வரணும்னு தான். இங்கே ஒரு ட்ரோல் பண்ணி ஓடுற அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கிறதுனால ரொம்ப சில வருத்தமாக இருக்குன்னு நம்ம பார்க்கப்படலாம். அடுத்தது, அண்ணாமலை அவர்கள் நேற்று பட்ஜெட் கூட்டத்தொடர் கரூரில் 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. ஆனால் உண்மையிலேயே அதை பற்றி தான் இன்னைக்கு பரபரப்பாக இன்னைக்கு பேச்சு. நிறைய விஷயங்கள் பட்ஜெட் தமிழகத்தில் எந்த ஒரு பட்ஜெட் போட்டாலும் கூட பொது வழியில் முதலமைச்சர் அவர்கள் வெளியில் பேச மாட்டாருன்றது தான். அப்படி பெரிய லெவலில் ஏதாவது ஒரு பட்ஜெட்டு வந்தாலும் கூட அந்த பட்ஜெட் பற்றி முதலமைச்சர் அவர்கள் பேச மாட்டார். ஆனால் மத்தியில் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டார்னா அது பெரிய லெவலில் அங்கே இருக்கிற நிறைய குறையை பற்றி பேசுவாருன்ற மாதிரி தான். இன்னைக்கு நாடு முழுக்க இன்னைக்கு 12 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க வரி தேவையில்லைன்ற அந்த விஷயம் உண்மையிலேயே நடுத்தர வர்க்கம் உண்மையிலேயே பாராட்டுறாங்கன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். இது முதலமைச்சர் குடும்பத்துக்கு இது கடை லாஸாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு உதவி இல்லாமல் இருக்கலாம் போல இருக்கு இந்த பட்ஜெட்னால. அதில் மக்கள் மத்தியில் இன்னைக்கு பேசப்படுறது அந்த நடுத்தர வர்க்கம் உண்மையிலேயே முந்தியெல்லாம் 7 லட்சம் 8 லட்சத்துக்கு நம்ம அதுக்கு மேலான வரி கட்டி நிறைய டேக்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ அது இல்லைங்கும் போது அந்த அமௌண்ட் எல்லாம் என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு வளர்ச்சி திட்டத்துக்காக மக்கள் இல்லை, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு மக்கள் நடுத்தர வர்க்கம் அதை சேமிப்பு இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வரவேற்காம இந்த பட்ஜெட் பற்றி குறை சொல்லி இந்த தமிழக அரசு பண்ணிட்டு இருக்கிறது, அண்ணாமலை அவர்கள் இது இப்படியே ஒரு போக்கில் விடக்கூடாதுன்ற மாதிரி நினைச்சிருக்கிறாரு. அதனால தான் சில விஷயங்கள் அன்னைக்கு திமுக காரங்களுக்கு திமுக பாணியில் சொல்லணும், முள்ளால தான் எடுக்கணும், இவங்களுக்கெல்லாம் ஒரு சாதாரணமாக சொன்னால் புரியாதுன்ற மாதிரி அந்த அளவுக்கு திமுக காரங்க கிட்ட மோசமாக என்னன்னு. அது இல்லாமல் பட்ஜெட் பற்றி குறை சொல்கிற அளவுக்கு பிஜேபி அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்ற மாதிரி. மத்தியில் இதுக்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் எல்லாம் இவங்க கூட்டணியோட வெறும் 1 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குறதா சொல்கிறாரு. அதே இவங்க ஒரு 11ஆவது இன்னைக்கு ஆட்சி தொடங்குது பிஜேபி, 6 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் தமிழகத்திற்கு மட்டும் 11 லட்சம் கோடி நிதி உதவி கொடுத்துருக்காங்க. நிதி இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்றது எந்த அளவில் நியாயம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இங்கே பேசப்படுது. இதெல்லாம் தாண்டி அன்பில் மகேஷ் அவர்கள் கல்வித்துறையில் என்ன அவர் ஊர்ல எல்லாம் நல்லா மரத்துக்கு அடியில எல்லாம் ஸ்கூல் நடத்துகிறாங்க. நிறைய விஷயங்கள் எல்லாம் இன்னும் கல்வித்துறைக்கு அந்த அளவுக்கு நிதி கொடுத்து கூட உங்கள் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி அந்த ஸ்கூல் எல்லாம் சரி பண்ணல தானே, நீங்கள் ஏன் இந்த நிதியெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சில கணக்கு கேட்குறாரு மத்திய அமைச்சர். அதை விடுங்க, ஆனால் நீங்கள் நிதி ஒதுக்கி இருக்கீங்களா, அந்த காசெல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருந்தாரு. இதெல்லாம் தாண்டி இன்னும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு. சில
மோடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து மோடி வரும்போது வந்து கோபேக் மோடின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம், இனிமே வந்தா கெட் அவுட் மோடி அப்படின்னு. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சவால் விட்டார் தான், இந்த மாதிரி நீ சொல்லி பாரு, சொல்லி பார்த்தான்னா பாரு, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வேற மாதிரி நாங்கள் பேசுவோம், வீட்டு முன்னாடி வால் போஸ்டர் ஒட்டுவோம், பால்டாயில் பாபு அப்படின்னு சொல்லி, அப்படின்ற மாதிரி நிறைய சில விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு இருந்தார். ஆனால் இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது, அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இங்கே இருந்திருந்தன்னா இந்த மாதிரி நிலைப்பாடுகள் வருமானது, அதாவது உண்மைக்கு புறம்பா சில கருத்துக்கள், உண்மையிலேயே இந்தி வந்து எதிர்ப்பா இல்லையாங்கிறது தெரியாதான்ற மாதிரி. இப்போ சாதாரண ஒரு மக்கள் மத்தியில் பேசப்படுறது இந்தி யாரும் திணிக்கலைங்கிறது தெரியும். இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் பிரைவேட் ஸ்கூல்ல இந்தி படிக்கிறாங்கன்னு தெரியும், நிறைய அவங்களுக்கு விருப்பமான ஃப்ரெஞ்சு எல்லாம் படிக்கிறாங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ கவர்மெண்ட்ல மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கு, அவங்க ஏன் ஏதோ இந்தியோ இல்லை வேற ஏதோ ஒரு மொழி கற்றுக்கிறது உங்களுக்கு என்ன தொந்தரவு, இது எந்த ஒரு தவறான விஷயமும் இல்லையே அப்படின்ற மாதிரி தான். இருந்தாலும் இந்த தமிழக அரசியல்ல இந்த திமுக அரசு இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது உண்மையிலேயே அரசியல், இது உண்மையிலேயே இவங்க கை தேர்ந்த விஷயம்தான். ஏதாவது இவங்க ஆட்சிக்கு ஏதாவது ஒரு விஷயம் வரும்போதோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா இந்த மாதிரி ஒரு மொழிக் கொள்கையை வச்சுதான் அரசியல் பண்றாங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்து நமக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தார், நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் சில விஷயங்கள் இங்கே பார்க்கப்படணும். இதே இந்திய எதிர்ப்பு அப்படின்னு முன்னாடி எல்லாம் போராடும் போது சாதாரண ஒரு தொண்டர்கள் தான் இதுக்காக உயிரை கொடுப்பாங்களே ஒழிய, இவங்க குடும்பத்துல இருந்தோ இல்லை யார் கட்சி தலைவர் அவங்க குடும்பத்துல இருந்து யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லைன்னு தான். ஆனால் ஒரு விஷயம் இங்கே அடித்தர மக்கள் ஒரு அடிப்படை ஒரு புரிதல் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு வேலை நல்ல வேலையை அதாவது நல்ல படிப்பு கொடுக்காம இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்குன்ற மாதிரி சில கேள்வி இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி ஏஐ எல்லாம் தெரியாத விஷயமே தெரிய இல்லை. இன்னைக்கு சின்ன பசங்கனாலும் சரி. இன்னும் சிலர் நிறைய விமர்சனம் கொடுக்குறாங்க, திமுக அமைச்சருங்க யாரும் 10வது 12வது தாண்டினது இல்லை, அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு இருந்தாதான் ஏதாவது இந்த கல்விக்கு ஏதாவது ஒன்று முக்கியத்துவம் கொடுப்பாங்க வழியா அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க படித்தது தான் இங்கே கொடுக்குறாங்கன்ற மாதிரி சில நிலைப்பாடு. அண்ணாமலை அவர்கள் சில விஷயங்கள் சொல்கிறாரு, இந்த மாதிரி படிக்காதவங்க எல்லாம் என்றைக்குமே இருந்துட்டு இருக்கணும், உங்களுக்கு போஸ்ட் ஒட்டவும் அது ஒட்டவும் இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் நல்ல மக்கள் இந்த இடத்துல சிந்திப்பாங்களான்னு தான் இன்னைக்கு முதல் வீடியோவில் கூட சில விட்டுருந்தேன் நான். அதாவது மக்கள் தானா எழுச்சி பெறணும், ஏதாவது உண்மைக்கு புறம்பா ஏதாவது இருந்தானா எழுச்சி பெறணும். ஆனால் இவங்க செயற்கையா சில விஷயங்கள் செய்யும்போது மக்களிடையே அது பார்க்கும்போது உண்மையிலேயே அது ஏமாற்றத்தான் மிஞ்சும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, நேற்று சென்னையில் கோலம் போடுறாங்க, எல்லாரும் கோலம் போட்டிருக்காங்க, தூங்கி ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கோலம் போட்டிருக்காங்க. எல்லாம் கோலம் போட்டது யாருன்னு அவங்களுக்கே தெரியாது. யாரோ ஒரு சூரிய கட்சி தலைவர் ஒருத்தர் வந்தார், அதாவது உதயசூரியன் டிஎம்கே வந்தாங்க, கூட்டமாக வந்தாங்க, தண்ணி தெளிச்சாங்க, கோலம் போட்டாங்க, போனாங்கன்ற மாதிரி. அந்த வீட்டுக்காரங்களுக்கே தெரியாது, அந்த தெரு முழுக்க போட்டிருக்காங்க. இது எதிர்த்துட்டான்னா இந்தி போயிருமான்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு மக்கள். மனிதானி மகத்தானவன் மனித